ஹாய், குட் மார்னிங். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கால் கை முட்டி ரொம்ப தேஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் நான் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கவர் இருக்கிற டப்பா ஒன்று எடுத்துங்க, ஓகேவா? இதில் ஒரு கப்பு பால், இதில் 1/2 கப்பு வாட்டர், போட்டேன். ஓட்ஸு 1 ஸ்பூனு, பேரிச்சம்பழம் 3. எங்கள் பாபா நிறைய வாங்கிட்டு வர்றாரு. எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம். டேட் ஆகிட்டா எங்கள் மேடம் அப்படியே போட்டுடுவாங்க. எனக்கு கால் வலிக்கு இது ரொம்ப முக்கியம். ப்ளட்டு கூட நல்லா, ப்ளட் இல்லாதவங்களுக்கு நல்லா ப்ளட் பிடிக்கும். எனக்கு 7 பாயிண்ட்டு தான் இருக்குது ரத்தம். இதில் 3 போட்டுங்கன்னா, இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னா பாருங்கள். பாதம் 6, இது ஓட்ஸு 1 ஸ்பூனு, இது இந்த பூசணிக்காய் கொட்டை 1 ஸ்பூனு, இது திராட்சை 1 ஸ்பூனு, முந்திரி ஒரு 10. நம்ம வீட்டாண்ட தெரியும் தானே உங்களுக்கு, நம்ம சட்னி எல்லாம் பண்ணுவோம். இந்த பொட்டுக்கடலை, இது கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இது கொக்கனட்டு பவுட்ரு. நான் இதுக்கு முன்னே ஒரு 10 தினார் கொடுத்து லீவ் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரம்ஜான் இது எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. கால் ரொம்ப வலிக்குது. அதனால் இன்றைக்கிலேருந்து 1 by 1 ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி, அதனால தான் 30 நாளைக்கு 30 ஐட்டம்ஸ். நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். இது சியா சோஸ் 1 ஸ்பூனு, ஓகே. நம்ம ஆல்ரெடி இதில் பேரிச்சம்பழம் போட்டோம். 1 கப் பால், ரெகுலர் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டம்ஸு. 1/2 கப்பு வாட்ரு. இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்மில்லா. இதை போட்டோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. இது இதில் கால்சியம் நிறைய இருக்குது. கால் ரொம்ப தேஞ்சிட்டவங்களுக்கு, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வயசானவங்க கூட குடிக்கலாம். ஏன்னா இது இப்போ இப்படி போட்டேன், ஏன்னா அது வாட்ரு பத்தலை. இன்னும் கொஞ்சம் வாட்ரு போட்டுக்கலாம். இது நல்லா ஊறும். இதில் நம்ம சியா சாஸ் கூட போட்டுருக்குறோம். பொட்டுக்கல்ல இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. எனக்கு கண்ணாடி இருந்தால் எடுத்துங்க. எனக்கு கண்ணாடி அவைலபிள் இல்லை பெருசு, அதனால் நான் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கினேன். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. கரெக்டாக 1 hour இது நல்லா ஊறட்டும். நான் இப்போ தான் வந்தேன் கீழே ஹாலில் போயிட்டு அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்த பிறகு ஒரு 1 hour 2 hour நல்லா ஊறட்டும். அப்போ நல்லா உப்பும். அப்புறமா இது நம்ம மிக்ஸி பண்ணி ஜூஸ் மாதிரி குடிக்கணும், ஓகேவா? இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 30 நாளைக்கு 30 ஐட்டம்ஸ் பண்ணணும். கால் வலி மாறும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? என்னுடைய பாரதி நரசாபுரம் யூடியூப் சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? நான் வீட்டில் இருக்கும்போது எதுவும் சாப்பிட்றதில்ல. ஏன்னா எங்கள் வீடு 3 மாடி, மேலே கீழே சுற்றும் போது கால் ரொம்ப வலிக்குது. ஏன்னா நான் இந்த வீட்டில் 18 வருஷமாக வேலை செய்கிறேன். எங்கள் மேடம் ரொம்ப நல்லவங்க. அதனால தான் நான் வேறு வீடு சேஞ்ச் ஆகலை, இந்த வீட்லேயே இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கால் வலி கொஞ்சம் மாறினா, ஓகேவா? இது மாதிரி நீங்கள் கூட 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? பாய். இது அப்படியே இருக்கணும். இதை இப்போயே குடிக்கக்கூடாது. ஒரு 1 hour 2 hour இது நல்லா ஊறணும். இது நல்லா ஊறிச்சேன்னா இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் அடியில் இருக்குது. அடியில் இருக்கும்போது இதெல்லாம் நல்லா உப்புச்சோன்னா பெருசாக வரும். அப்போ நம்ம கிரைண்டர் பண்ணும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை அப்படியே குடிச்சிடணும், ஓகேவா? பாய்.